வெல்கம் டு ஸ்ரீ மகா ஃபேஷன். சுடிதார் டாப் வெட்ட போகிறேன், காலர் நெக்கு. அது எப்படி வரைபடம் போகிறத உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்க, முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி 1 2 3 4 எல்லாம் கரபாகம் பிரிச்சுட்டு மடிப்பு ஓப்பன் பேர் ரைட் ஹேண்ட் சைட் கைவாட்டத்தில் ஓப்பன் வச்சுருக்கேன், மடிப்பு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கைவாட்டமாக வச்சுருக்கேன். கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 ஃபோல்டிங்கும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து ஆப்போசிட் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் போட்டிங்கனாலும் மடிப்பு நம்ம பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்போ கரெக்டாக அப்படி போட்டுட்டு கஸ்டமர் வந்து டாப் லென்த்து 40 கேட்டிருக்காங்க, 40 இன்ச்சு லென்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். கூட்டிட்டு 42 வைக்கிறோம் ஹைட்டு. 42 இன்ச்சு ஹைட் வச்சு அங்கே ஒரு ஸ்கைலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 1/4 இன்ச்சுக்கு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிப்புக்காக 1 இன்ச்சு. இப்போ ரெடி அளவு உங்களுக்கு பாருங்க 40 வந்துச்சா. இப்போ 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எல்லாத்தையும் இப்படி மார்ஜின் பண்ணிக்கோங்க. இது காலர் நெக்கு. காலர் நெக்குக்கு ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. 14 இன்ச்சு ஷோல்டர், பாடி லென்த்து 32, வேஸ்ட் 27, சீட் 36, ஸ்லீவ் லென்த்து 7, ஸ்லீவ் லூஸ் 10, ஆமல் வந்து 15, காலர் நெக் 7. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் காலர் நெக்குக்கு எப்பவுமே ஃபுல் ஷோல்டர் 14 வருதுன்னா 1 இன்ச்சு ஆக்ட் பண்ணி 15 வைங்க. அப்போதான் தையலுக்காக. அதே 7.5 வந்து ஆமுல் 7.5 இன்ச்சு ஒரு பாதி அளவு நம்ம வச்சுட்டு அதே 7.5 இன்ச்சு ஆமுலுக்கும் வச்சிடுறோம். இந்த ஆமுல் வச்ச இடத்துல இருந்து தான் பாடி சைஸு 33 வருது. 4 இன்ச்சு ஆக்ட் பண்ணி 36. அப்போ 9.5 இன்ச்சு வந்து பாடி சைஸு. அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. சீட்டோடைய அளவு எப்பவுமே ஷோல்டர் மேல் பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக 22 இன்ச்சு வரணும். அதுக்கப்புறமா இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14. அதை சரி பாதி 7.25. இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 கோடு நீங்கள் போட்டுட்டீங்கனாலுமே உங்களுக்கு பாடி சைஸ் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, இது பாடி சைஸு, இது வேஸ்ட்டு. வேஸ்ட்டு 27. இதில் 2 இன்ச்சு ஆக்ட் பண்ணுறோம். டாட்டுக்காக 1 இன்ச்சும் ஃப்ரண்ட்டு லூஸ் கொடுக்கறதுக்காக 1 இன்ச்சும். அப்போ 29. 29ல் சரி பாதி அளவு என்ன அளவில் வரும்? 7.25. 7.25க்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி 36. அதில் ஒரு பாதி அளவு 9. அந்த 9 கோடு போட்டுக்கோங்க. இவ்வளோதான் பாடி சைஸு கண்டுபிடிக்கிறது. கஸ்டமர் உள்ள துணி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா எப்பவும் போல் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு இதுக்கு ரொம்ப ஓவர் ஃப்ளார் வேணாம். அதனால இங்கே 9 வச்சோம் இல்லையா, 1 இன்ச்சு ஆக்ட் பண்ணி 10 வைங்க. லைட் ஃப்ளார் இருந்தால் போதும். லாங் ஸ்கெயில் வச்சுட்டு கரெக்டாக இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே மடிக்கிற அளவு தான். இப்போ இது லைட்டாக தான் இருக்கணும். 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இந்த ஆமுல் எப்பவும் போல் நீங்கள் 1 இன்ச்சு வச்சு கரெக்டாக ஷேப் வரைஞ்சிக்கோங்க. கால் இன்ச்சு ஷோல்டர் கிராஸ். காலர் நெக்குக்கு 3 இன்ச்சு அகலம் வைங்க. அங்கேருந்து 3 இன்ச்சு உயரம். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
இப்படி ரவுண்ட் ஷேப் அந்த 1 இன்ச் வச்சு ரவுண்ட் ஷேப் வச்சுட்டு ஓப்பன் வந்து மொத்தத்தில் 7 இன்ச்சு தையலோட கூட்டினீங்கன்னா 7.5 வைக்கணும். இவ்வளோதான். ஃப்ரண்ட்ல ஓப்பனுக்கு கொக்கி வைக்கணும். இதுதான் வரைபடம். நான் வெட்டி காட்டுறேன் பாருங்க. முதல்ல காலர் மேலே ஷோல்டர்லேருந்து வெட்ட ஆரம்பிக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கப்புறம் கை ஆமுல். இப்போ நீங்கள் எங்கே தைக்க போகிறீங்க அங்கே ஒரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே தான் நம்ம நிறுத்தணும், இங்கே ஷேப் எடுக்கணும்னு தெரியும். இது மடித்து தைக்கிறதுக்கு. இந்த அவுட்டர் நமக்கு தேவையில்லை, சமமாக வர்றதுக்காக. இது சென்டர் பாயிண்ட்டு. பேக் நெக்குக்கு கரெக்டாக 1 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பு காலருக்கு ரொம்ப மேல் ஹையாக தூக்குனீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அறுக்கும். அதனால லைட்டாக 1 இன்ச்சு வச்சு லைட்டாக கவர் தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ டாட்டுக்கு இப்பயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ வருது, 7.75 வருது இல்லையா? இதில் சரி பாதி 3. இப்போ இங்கே சின்ன பசங்களுக்குன்னு வர்றதுனால 4 இன்ச்சு வைங்க. மொத்தம் 8 இன்ச்சு டாட்டு தான் உயரம். இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். தைக்கும் போது அதன் மேலேயே நீங்கள் தைச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் கற்றுக்கும் போது. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஆமுல் அளவு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போம். அங்கே கட் பண்ணிவிட்டு ஆமுளுடைய ரவுண்டு அளவு வந்து 15 வருதா? ஓகேவா? வந்துடுச்சா? இவ்வளோதான். இப்போ இந்த 2ல் ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேக் தட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா மார்ஜினும் பண்ணி வச்சுருக்கீங்க. பேக்கு டாட்டு ஷேப்பு எல்லாமே. இதை இப்படி மடித்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு எடுக்கணும். எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்தே ஆகணும். ஷர்ட்டு, ப்ளவுஸு, சுடிதார், எந்த மாதிரி வெஸ்டர்ன் தைச்சா கூட நீங்கள் எடுக்கணும். கரெக்டாக அப்படி கோடு போட்டுட்டு எப்பவும் போல் 1/2 இன்ச்சு கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக நீங்கள் வரைஞ்சா கரெக்டாக வரும். போடும்போதே ட்ரெஸ்ஸு எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. இப்போ நெக் அவங்க டீப் வந்து 9 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 1/2 இன்ச்சு தையல் கூட்டி 7 இன்ச்சு. கழுத்தின் அகலம் 3, உயரமும் 3. காலர் இப்படி தான் வரணும். நான் தைக்கும் போது காலர் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுதான். இதில் பட்டி வரணும். அப்போ தான் பசங்க போட முடியும். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இப்படி மார்ஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கை வரைஞ்சி காட்டுறேன். எப்பவுமே ப்ளவுஸுக்கு முதல் கை தான் வெட்டுவேன். சுடிதாருக்கு இப்போ டாப் வெட்டிட்டு இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, இதை இப்படியே போடுங்க. இப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிக்கிற அளவுக்கு ஒரு கோடு. இந்த கரை வைக்காதீங்க எதுலையுமே. ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட்டி 7.5 இன்ச்சு வைக்கிறேன். மடிப்புக்கு நம்ம கீழே கோடு போட்டுட்டோம், அதனால கணக்கு இல்லை. இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கை லூஸு 10 இன்ச்சு, அதில் ஒரு பாதி அளவு 5, சென்டர் பாயிண்ட்டு 2.5, ஆமுல் 15. இங்கேருந்து டேப் வச்சு கரெக்டாக 7.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பகுதி தான் 2.5 இன்ச்சு தான் நீங்கள் இப்படி கோடு போடணும்.
எப்பவும் போல் ஸ்கேல் அளவில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 2 அப்படியே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ண தெரியாதவங்க ஒரு கோடாவது சென்டர் கோடு போட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக வரும். மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு. இவ்வளோதான் கை வரைகிறது. அதே மாதிரி முன் கைக்கு இதே மாதிரி தான் வரையுது. இவ்வளோதான் கை ஃபார்முலா. இது நமக்கு கரை வைக்கக்கூடாது. அதனால கரையை எடுத்துட்டு இப்படி கிராஸ் ஆங்கிளில் இப்படி வெட்டி இப்படி வெட்டுங்க. அப்போ நீங்கள் மடித்து தைக்கும் போது உங்களுக்கு சுருக்கமே வராது, கரெக்டாக ஓடியாரும். இது நீங்கள் நிறுத்துகிற இடம். இது சென்டர். ஷோல்டர் அட்டாச் பண்ணோன்னே சென்டர் கரெக்டாக உட்காரணும். இதில் 2 பீஸை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு கவர் தட்டு, முன் கைக்கு கவர் தட்டு வெட்டணும் இல்லையா, ஆழம், அதை அழகாக இப்படி வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிட்டு நீங்கள் வெட்டினதை இப்படி போட்டு பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் கை வெட்டுறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. காலர் நெக்கு நம்ம தச்சு முடிச்சுட்டு தான் காலருடைய மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு காலர் வெட்டுறதை உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன், எப்படி காலர் தைக்கிறதுன்ட்டு.